நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தூக்கமே வரலைங்க நைட்டு. ஸோ இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை ஒரு காலத்துலலாம் ஒரு 60 வயதை கடந்தவர்களுக்கு, வயதானவர்களுக்கு நைட்டில் தூக்கம் வரல, சும்மா நான் நடந்துக்கிட்டே இருக்கேன், முழிச்சுக்கிட்டே இருக்கேன், அடிக்கடி யூரின் போயிட்டு வரேன். ஆனால் இப்போலாம் அந்த வயது வித்தியாசமே இல்லாமல் தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது. குழந்தைகள் பார்த்தோம்னா தூங்காமல் நைட்டெல்லாம் விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு தூக்கம் வரலைங்க, இதனால் நான் ஃபோன் பார்க்குறேன், அப்படியே நைட்டு ஃபுல்லாக போயிடுது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா பேசிக்காகவே தூக்கம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்க என்ன ஆகுனா அந்த தூக்கமின்மை பிரச்சனை அதிகமாக வர இந்த மாதிரி காரணங்களாலேயே இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இல்லை நீண்ட நாட்களாக நம்ம ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துகிட்ருக்குறோம், இல்லைங்க நான் இந்த மருந்து சாப்பிட்றேன், அந்த மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நிலைமை இருந்ததுனாலும் தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தூக்கமே வரலைங்க நைட்டு. ஸோ இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை ஒரு காலத்துலலாம் ஒரு 60 வயதை கடந்தவர்களுக்கு, வயதானவர்களுக்கு நைட்டில் தூக்கம் வரல, சும்மா நான் நடந்துக்கிட்டே இருக்கேன், முழிச்சுக்கிட்டே இருக்கேன், அடிக்கடி யூரின் போயிட்டு வரேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் அந்த வயது வித்தியாசமே இல்லாமல் தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது. குழந்தைகள் பார்த்தோம்னா தூங்காமல் நைட்டெல்லாம் விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு தூக்கம் வரலைங்க, இதனால் நான் ஃபோன் பார்க்குறேன், அப்படியே நைட்டு ஃபுல்லாக போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், நமக்கு தூக்கம் இல்லை அப்படின்றதுக்காக மொபைல் நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் நஞ்சமாக வரக்கூடிய தூக்கம் கூட கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம பிரெயின் அகெயின் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் நம்ம கண்களில் பட்டு தூக்கம் வராமல் போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தூக்கம் இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ஒர்க் கூட பண்ணலாம். ஸோ கொஞ்சம் புக்ஸ் படிக்கிறது, ஸோ வெளியில் கொஞ்சம் வாக் போயிட்டு வர்றது, கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தாலும் நமக்கு நார்மலாக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். பட் நம்ம இதுக்காக மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு சரியான தூக்கம் அப்படின்றதே வராமல் இருக்கும். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா பேசிக்காகவே தூக்கம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்க என்ன ஆகுனா அந்த தூக்கமின்மை பிரச்சனை அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்ற பிரச்சனை, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இரவு நேரத்தில் இந்த மாதிரி போயிட்டு 1 மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கோ ஒரு முறையோ யூரின் போயிட்டு நம்ம வந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. தூக்கமின்மை அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் அப்படின்றது, வீசிங்கோ இல்லை ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலோ சரியான ஒரு தூக்கம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். இதை தாண்டி ஸ்லீப் ஏப்னியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ மூக்கில் நமக்கு நேசல் பாலிப் இருக்குது, சதை வளர்ச்சி இருக்குது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, த்ரோட்டில் டான்ஸ்லைட்டிஸ் ப்ராப்ளமோ இல்லை ஏர் பேசேஜில் ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நேரவாக இருக்குது அப்படின்னா காற்று சரியாக நமக்கு நுரையீரலுக்கு போக முடியாததுனால ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்னாலேயும் நமக்கு ஸ்லீப் ஏப்னியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி காரணங்களாலேயே இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இல்லை நீண்ட நாட்களாக நம்ம ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துகிட்ருக்குறோம், இல்லைங்க நான் இந்த மருந்து சாப்பிட்றேன், அந்த மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நிலைமை இருந்ததுனாலும் தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம உடலில் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தூக்கமின்மைன்ற ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா தெரியும், உடலில் பித்தம் அதிகமாக இருந்தாலோ இல்லை கல்லீரலில் பித்தம் அதிகமாக சுரந்தாலோ இல்லை கால் பிளாடரில் பாலிப்ஸ் இருக்குது, பித்தப்பையில் பாலிப்ஸ் இருக்குது, இல்லை பித்தப்பையில் கற்கள் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு சிலர் என்ன ஆகுனா நைட்டில் நான் ஒர்க் பண்ணி தான் ஆகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் இத்தனை வருஷமாக நான் ஒரு நைட் ஷிஃப்டே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஆப்ஷன் கிடையாது, இன்னும் இத்தனை வருடங்களுக்கு நான் இப்படியே தான் ஓடிட்டே தான் இருக்கணும், அதற்கேற்ற மாதிரி எனக்கு மெடிசன்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இத்தனை வருஷம் நான் முழிச்சிருந்துட்டேன், இதுக்கப்புறமும் கொஞ்சம் நான் இதே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல், நான் ஜாப் இப்படி தான் இருக்கணும்,
பண்ணணும்னா அதுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன தான் நம்ம வந்து டே டைமில் நான் தூங்கிடுறேங்க, நைட் நான் இந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு டே டைமில் பகல் நேரங்களில் உறக்கம் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலுக்கு கண்டிப்பாக நோய் தான் கொடுக்கும். முக்கியமாக கல்லீரல் தொடர்பான நோய்களை வந்து நமக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாதனால ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ தூக்கம் வர்றதுக்கான மருந்துகளை நான் வந்து எடுத்துகிட்ருக்கிறேன், இத்தனை வருடங்களாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவுமே நமக்கு உடலுக்கு அதாவது நிறைய சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய உணவு முறைகளை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம், சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம செய்யும்பொழுதும் உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்படுது. சரி, இதை தாண்டி நம்ம இரவு நேரத்தில் உணவு எந்த மாதிரி எடுத்தால் நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரவு நேரத்தில் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுலாம் எளிதில் செரிக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகள், அதாவது ஆவியில் வேக வைத்த இடியாப்பம் மாதிரியோ இல்லை இட்லி மாதிரியோ லைட்டாக வந்து ஸ்பைசி இல்லாமல், ஸோ காரம் இல்லாமல் லைட்டாக சாம்பார் சட்னி, இந்த மாதிரியான உணவுகள். இல்லை ஒரு சிலர் நைட்டில் வந்து ஃப்ரூட்ஸாகவே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ பழங்கள் அப்படின்னு சொல்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது நல்லது. இரவு நேரத்தில் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டயட், அதுவும் இரவு உணவு அப்படின்னு சொல்கிறது ஒரு 8லேருந்து 8:30, ஸோ 8:30க்குள்ளே நம்ம வந்து இரவு உணவை நம்ம முடிச்சிட்டோம்னா ஈஸியாக நமக்கு டைஜஷனாக ஆரம்பிக்கும். ஸோ இரவு நேரத்தில் உறக்கமும் நமக்கு வர ஆரம்பிக்கும். இல்லைங்க, சரியான எனக்கு ஒரு உறக்கம் இல்லை, இதற்கு என்னென்ன மூலிகைகள் ஏதாவது நேச்சுரலாக அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்லாமல் நான் எதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக ஜாதிக்காய் லேகியம் நம்ம பயன்படுத்தலாம். ஜாதிக்காய் லேகியம் அப்படின்னு சொல்கிறது நிறைய விஷயங்களுக்கு, நம்ம உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. அது மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலோ, பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலோ, இதே மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை இருந்தாலோ நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். முக்கியமாக ஜாதிக்காய் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அது கை கால் நடுக்கம் இருக்குது, இல்லை நரம்புகள் வலிமை இல்லாமல் இருக்குது, நடக்கும்போது எனக்கு வந்து தெம்பு இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நமக்கு ஜாதிக்காய் பயன்படுது. ஸோ ஜாதிக்காய் லேசாக நெய்யில் வறுத்து பொடி பண்ணிக்கணும். ஒரு 2 சிட்டிகை அளவு பாலில் கலந்து இரவு குடிச்சிக்கிட்டே வரலாம். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சந்தனாதி குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது சித்த மருத்துவத்தில். இது வந்து பல நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். உடல் உஷ்ணமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதாவது நிறைய ஃபீவர், ஒரு சிலருக்கு வந்து அதிகமான காய்ச்சல் இருக்குது, அந்த சமயங்களும் உடல் வலி இருக்கும் அப்படின்னாலும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை குறைத்து அந்த தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் சந்தனாதி குடிநீர் நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து வந்து இந்த சந்தனாதி குடிநீரை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உறக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ இரவு மட்டும் இந்த சந்தனாதி குடிநீர் பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்து அதனால் வந்து அதிகமான உறக்கம் இல்லாமல் இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டிங்கன்னா அவர்களுக்கு இந்த சந்தனாதி குடிநீர் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை குடிக்கும்பொழுதும் ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்படும். இதே மாதிரி இரவு நேரத்தில் பால் குடிக்கலாமா, இல்லை இந்த பாலில் வேறு ஏதாவது மூலிகைகள் கலந்து குடிக்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வகந்தா சூர்ணம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த அஸ்வகந்தா சூரணம், அதாவது அமுக்குரா சூரணம் அப்படின்னு சொல்கிறோம், இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து இரவு மட்டும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாலும் கொஞ்சம் தூக்கம் வரும். ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த சித்தா மெடிசன்ஸை ஏதாவது சாப்பிட்டா ஒரு 1 மணி நேரத்தில் நல்ல ஆழ்ந்த உறக்கம் வந்துடுமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம இந்த மருந்துகளை எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். வாரம் 2 முறை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப அவசியம். மலச்சிக்கல் இல்லாமலும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கான்ஸ்டிபேஷன் இருந்தால் இரவு உறக்கம் அப்படின்றது கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த பதிவில் உறக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், அதற்கேற்ற சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.